கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கும்போது எபிரேய எழுத்தாளன் அழகாக கோடிட்டு காட்டுறாரு. எப்படிப்பட்ட பிரதான ஆசிரியராக இருக்கிறாராம்? பரிசுத்தர். அதான் 1 பேதுல கூட சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. நம்முடைய ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பிரதான ஆசாரியர் பரிசுத்தர், குற்றமற்றவராயிருக்கு. பரிசுத்தர், பரிசுத்தமுள்ளவர். அடுத்தது குற்றமற்றவர். குற்றமற்றவர் எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கும்போது சொல்றாரு, இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணேன். குற்றமற்றவர். காட்டி கொடுத்த யூதாசே கடைசியில் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, முதல் குவாலிட்டி பரிசுத்தர், செகண்ட் குவாலிட்டி குற்றமற்றவர், தேர்ட் குவாலிட்டி மாசு இல்லாதவர், எந்த பழுது இல்லாதவர், மாசற்றவர். என்னிடத்துல பாவம் உண்டு என்று யாராலும் உங்களால சொல்லக்கூடும் சொல்லி சவால் விட்டு சொல்றார், மாசு இல்லாதவர். அடுத்து ஃபோர்த் குவாலிட்டி பாவிகளுக்கு விலகினவர். பாவியை நேசிக்கிறாரு, பாவத்துக்கு விலகி இருக்கிறார், பாவிகளுக்கு விலகினவர். அது மாத்திரம் இல்ல, அடுத்த குவாலிட்டி பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற தேவன். உயர்ந்தவர், உன்னதமானவர், மேன்மையானவர். அதான் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்க கட்டுவீங்க. நம்ம பிரதான ஆசாரியர் உன்னதமானவர், உயர்ந்தவர், எல்லா தேவர்களிலும் மேலானவர். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி அவரை போல நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். நாமும் பரிசுத்தராய், குற்றமற்றவர்களாய், மாசில்லாதவர்களாக, பாவிகளுக்கு விலகினங்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, அந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும் பலப்படுது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.